உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கலாம், நம்பாம இருக்க, எது வேணாலும் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லிட்டார்ல, சொன்னதுக்காக செய்றேன் சார். இப்ப நீங்க சொல்றீங்களே, அந்த செஞ்சீங்களே, அதுதான் ஃபெய்த். அதுதான் ஃபெய்த். இதுக்கு மேல என்ன ஃபெய்த்? Your faith is not a complicated one. It is just an act of obedience. தேவன் என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை செய்வாருன்னு நம்பி ஒரு செயலை செஞ்சுட்டா அவ்வளவுதான் ஃபெய்த். விசுவாசத்தை பற்றி நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையை, இம்மார்டல் காடை மார்டல் பாடியில் இருக்கிற நம்ம தேவனுடைய வல்லமையை ரிலீஸ் பண்ணுவதற்கு, இந்த இம்மார்டாலிட்டியையும் மார்டாலிட்டியையும் ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் விசுவாசம். விசுவாசத்தை ஒரு இன்வெர்டர்னு சொல்லலாம், கன்வெர்டர்னு சொல்லலாம். டிசி ஏசியாக மாற்றுவது போல் இன்விசிபிள் விஷயங்களை விசிபிளாய் மாற்றுவதற்கு தேவன் நம்ம கொடுத்துருக்கிற கன்வெர்டர் ஃபெய்த். கைத்தட்டும்போது ஒரு காமெண்ட். விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசினதினாலோ என்னவோ இந்த விசுவாசத்தை காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். மத தலைவர்கள் அதிகமாக செய்த ஒரு பெரிய நல்ல காரியம் எல்லாத்தையுமே காம்ப்ளிகேட் பண்ணது தான். ஆனால் இயேசுவோ எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணார். கடவுளையே காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இயேசு வந்த பிறகுதான் கடவுள் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது, கடவுள் ஒரு சிம்பிளானவர், கையை தட்டுன்னு ஒரு தடவை இருக்காங்க என்கிற உண்மை தெரிய ஆரம்பித்தது. தேவன் எப்பவுமே சிம்பிளானவருங்க. ஆமென். வாடிப்பட்டியில் இருக்கிற தமிழ் படிக்க தெரியாத ஒரு பாட்டிக்கு கூட அவர் பேச முடியும். அந்த பாட்டி கூட விளங்கி கொள்வது போல அவர் பேச முடியும். அங்கதான் அவர் கடவுள்னே நிற்கிறார். அவரை போல போதிக்கத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. காட் ஒரு பெரிய அறிவாளிகள் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது, பர்சனாலிட்டி கிடையாது. அவர் ரொம்ப சாதாரணமான நபர்கள் அப்ரோச் பண்ணிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பேசிட்டீங்க. இல்லை, நான் ரொம்ப இருக்கிற மாதிரி பேசிட்டேன். அது சிம்பிளாக இருக்குது, அதனால சிம்பிளாக பேசிட்டேன். கஷ்டமாக இருந்தால் நான் கஷ்டமாக தான் பேசியிருக்கணும். அது சிம்பிளான விஷயந்தான். ஸோ இதற்கு முன்பாக இருந்தவர்கள் அதை தப்பாக பேசிட்டாங்க, அதாவது காம்ப்ளிகேட் பண்ணி பேசிட்டாங்க. அந்த டிஎல் மூடி சொன்னார், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் இட்ஸ் அ ஈஸி ஒன், பட் இட் இஸ் மேட் காம்ப்ளிகேட்டட் பை த ப்ரீச்சர்ஸ் ஒன்லி. பிரசங்கம் பண்ண வேண்டாம், அதை கஷ்டப்படுத்திட்டான், கஷ்டமாக்கிட்டான். அப்படி கஷ்டமாக்கின பல நல்ல காரியங்களில் ஒன்று விசுவாசம் ஒன்று. இதையும் காம்ப்ளிகேட் பண்ணனால எல்லாருமே ஃபெய்த்தா, அதெல்லாம் நமக்கு இல்லைப்பா அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. தேவனோடு நடக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் எல்லாம் உங்களுக்கு எளிமையானதாக இருக்கும். பரிசுத்தம், கீழ்ப்படிதல், நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தவானாக்கப்படுதல், அற்புதங்களை சகலமும் அது எளிமையானது. இப்போ எதெல்லாம் செய்யாமல் இருக்கோம், எதெல்லாம் இன்னும் புரிஞ்சுக்கிறாமல் இருக்கோம், அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறோம். எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எதெல்லாம் புரிஞ்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறோம், அது கஷ்டம் என்பதனால அல்ல, இன்னும் நாங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. கையத்தட்டே ஆமென். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் நம்ம செய்யலை, காரணம் தான் கஷ்டம்னு கிடையாது, அதெல்லாம் இன்னும் நம்ம புரிஞ்சுக்கல. இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுற்றி, காரணம் அதெல்லாம் நம்ம சாதிஷ்டம் என்பதல்ல, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்றனால. ஆகவே ஒன்றான மெய்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவரையும் குமரனாய் கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஸோ நாலேஜ் இஸ் எட்டர்னல் லைஃப். ஸோ இயேசு கிறிஸ்து வார்த்தையே வந்தார், ஏனென்றால் வார்த்தை தான் உங்களுக்கு நாலேஜை கொடுக்கும். ஸோ இயேசு வார்த்தையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அவர் துவக்கம் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அப்பேற்பட்ட தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதில் நாங்கள் பதறாம தான் இருக்கிறோம். ஆமென். காலத்துக்குட்பட்டவர் அல்ல தேவன், காலத்துக்கு வெளியே இருக்கிறார். அதான் அந்த ஊழியர் ஒருத்தர் சொன்னது போல, காருக்குள்ளே உட்காந்து காரை செய்ய மாட்டாங்க, காருக்கு வெளியே இருந்தால் காரை செய்வாங்க. அப்படி காலத்தை அவர் படைக்கும் போது காலத்துக்குள்ளே இருந்து படைக்கல, காலத்துக்கு வெளியே இருந்து படைச்சார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படி படைச்சார். டிக்கி என்ன உட்கார்ற சீட்டு, அடுத்து பேனட்டு, இப்படி தான் படைச்சார். இந்த பேனட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவரால் டிக்கிக்கு போக முடியும். அப்படி தான் எதிர்காலத்தில் நிகழ்காலத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே கடந்த காலத்துக்கு அவர் போக முடியும். கையத்தட்டு ஆமென். கடந்த காலத்துக்கு போக முடியும், இப்போவே எதிர்காலத்துக்கு போக முடியும்,
இப்போ நிகழ்காலத்தில் இருக்க முடியும் அவரால். ஏன்னா காலம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவர் காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன். எதை வேணாலும் அவர் செய்ய முடியும். கையை தட்டுங்க. ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸோ இன்றைக்கு விசுவாசத்தை இன்னொரு பரிமாணத்தை பற்றி உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். சிம்பிள் ஃபெய்த், ஜஸ்ட் பிலீவ் என்கிற ஒரு தலைப்பிலே உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். வாட் இஸ் சிம்பிள் பிலீவ்? அதாவது கடுகு விதை அளவுன்னு இயேசு சொன்னார் பார்த்தீங்களா? அதனுடைய அளவு, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, விசுவாசம் ஒரு பெரிய விஷயமே இல்லைடா, சும்மா சும்மா சொல்லுங்க எல்லாரும். நான் சொன்னதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்லேருந்து உங்களுக்கு அற்புதம் ஆரம்பமாகுது. சீரியஸ் சொல்றேன். நாளை காலையிலேருந்து இல்லை சார், இன்னைக்கு நைட்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. கரங்கள் பெரிய 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 பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை, அதனால பெரிய விசுவாசம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, பெரிய பிரச்சனைக்கு கடுகு விதை அளவு, அதாவது டைனி ஃபெய்த். விசுவாசத்தோட ரியாலிட்டியை நீங்கள் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஃபெய்த்? நீ பேச விரும்புகிறேன். நீ வேற ஒரு விஷயம் பேசலான் இருந்தேன். வாட்ஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஃபெய்த்னு நான் நினைக்கிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? லூக்கா 8:50 அங்கிருந்து கூட ஆரம்பிப்போம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆங்கிலத்திற்கு ஜஸ்ட் பிலீவ், ஒன்லி பிலீவ், ஜஸ்ட் பிலீவ் அப்படின்றது. அதாவது ஜஸ்ட்னா என்னங்க? ஜஸ்ட்னா என்ன சொல்லுங்க. ஹலோ, இன்னைக்கு தான் டாபிக். ஜஸ்ட்னா என்ன? ஜஸ்ட்ன்ற வார்த்தை எப்படி பயன்படுத்துவீங்க? ஜஸ்ட் ஒரு மீனிங் என்ன தெரியுமா? சும்மா சும்மா ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சும்மா ஜஸ்ட் 500 rupees. ஜஸ்ட் அப்படின்னா கை, ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க. ஃபெய்த் கிடையாது, ஃபெய்த், ஃபெய்த் வாரியர், man of faith அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற ஃபெய்த் நமக்கு போயிடும். Now I am going to introduce a man of faith. அப்பா தலைய 2 கொம்பு இருக்கும் போலடா அப்படின்னா ஏசுனா just faith. கையை தட்டு. Just believe. If you understand the reality of faith, it is nothing but just அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த இரவிலிருந்து உனக்கு அற்புதம் ஆரம்பமாகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். What is meant by faith? It is nothing but just faith. ஃபெய்த்னு சொல்லும்போது என்ன சொல்லி தான் சொல்லணும்? ஜஸ்ட் பிலீவ். ஐயா செத்து போச்சியான்னாரு. ஐயா செத்து போச்சியா? ஜஸ்ட் பிலீவ் அப்படின்னாரு. கையை தட்டு. சார் செத்து போயிடுச்சு சார். ஜஸ்ட் பிலீவ்டா, ஜஸ்ட் பிலீவ். ஐயா செத்து போச்சியா? ஜஸ்ட் பிலீவ். வர்றான்டா, முடிச்சிருவோம்டா மேட்ரை. கிறிஸ்தவம் நமக்கு விசுவாசத்தை கொடுமையாக காட்டிடுச்சு. என் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் பெற்ற ரெவலேஷனை பேசிகிட்டு இருக்கிறேன். நான் இந்த வாரம் வாங்கின ரெவலேஷன் கிடையாது, இந்த வாரம் நான் பெற்ற அனுபவத்தை, அந்த அனுபவத்தில் நான் பெற்ற ரெவலேஷனை உங்களுக்கு பேச போகிறேன். ஆமென் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து பொதுவாக இந்த 2 வகையான விசுவாசத்தை இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பொதுவாக யாரை பார்த்தாலும் கேட்பார், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். டு யூ பிலீவ் அப்படின்னு. நிறைய பேர் வந்து ஜெபிச்சியா, வந்து திறப்பு வாசலுக்கு போனியா, கண்ணீர் விட்டியா, கதறினியா? கண்ணீரெல்லாம் ரொம்ப கர்த்தர் வந்து மதிக்கிறார், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அழுதாத்தான் மதிப்பான்னு நீ சொல்கிற பத்தியா, அதான் தப்புன்றேன். ஆரஞ்சு பழத்தை புளியிற மாதிரி புளின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு தான் நான் எதிரி. தேவன் கண்ணீருக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கல. அவர் நம்மளை மீறி வர கண்ணீருக்கு மரியாதை கொடுக்குறாரு. இப்போ கம் டு த பாயிண்ட். ஃபெய்த். தன்னை நோக்கி வரவன்லாம் பார்த்தவர் கேட்ட ஒரே கேள்வி, டு யூ பிலீவ் அப்படின்னு கேட்டார். நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டார். ஒரு குருடன் வந்து கேட்டான், கண்ணு தெரியாதாலே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ரபி, நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்க்க வேண்டும், நான் பார்க்க வேண்டும். இன்னும் 2 பேர் வந்து கேட்டாய், நாங்கள் பார்க்கும்படி உதவி செய்யும், உங்கள் கண்களை திறப்பதற்கு என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். ஆமா ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம், உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். இந்த வசனம் இன்னொரு வசனத்தோடு இடிக்கிறது. அதான் இப்ப நான் பேச போறேன். இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா முடிச்சுட்டு ஃபெய்த் 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 ஃபெய்த்னு பேசிட்டு 12ல தொடங்குறாரு. ஆகவே விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும், கைத்தட்டு அவருக்கு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி
அப்ப 11ஆம் அதிகாரத்துல வந்த எல்லா விசுவாசமுமே அவிய விசுவாசம் கிடையாது. தேவன் துவக்கின விசுவாசம். அவங்களுக்குள்ளலாம் விசுவாசத்தை துவக்கினவரு உனக்குள்ள விசுவாசத்தை துவக்குவாரு. அப்படிதான் முடிக்கிறேன். இப்ப என்னுடைய கேள்வி, ஒருத்தனை பார்த்து நீ விசுவாசிக்கிறாயான்னு கேள்வி கேட்ட உடனே நான் ஒருவேளை எபிரேயர் 12 படிச்சவனா இருந்தா என்ன சொல்லுவேன் நானு? ஐயா, விசுவாசத்தை நீங்க தானே துவக்கணும். என்ன பார்த்து விசுவாசிக்கிறான்னு ஏன் கேட்குறீங்க? நியாயமா இல்லையா? விசுவாசத்தை துவக்கிறவர் அவர் தானே. அப்படியே உங்களை பார்த்து கேட்கிறாரு நீ விசுவாசிக்கிறாயான்னு. அப்ப இவர் கேட்ட கேள்வி அந்த விசுவாசம் இல்ல. திஸ் இஸ் சம்திங் டிஃபரண்ட் ஃப்ரம் தட் ஃபெய்த். அவர் துவங்குற விசுவாசத்தை கேட்கல. அவர் துவங்குற விசுவாசத்தை உங்கள்கிட்ட வந்து எப்படி கேட்பாரு? உங்களை பார்த்து கேட்டப்ப நீங்க விசுவாசிக்கிறேன்னு கேட்டப்ப நீங்க அந்த காலத்துல எபிரேயர் 12 படிக்கல, நீங்க படிச்சிட்டீங்களே. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு நீ விசுவாசிக்கிறாயா மகனே? நான் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்குறவர் முடிக்கிறவருமாகிய நீங்க தானே எனக்குள்ள ஒன்று துவக்கணும். இப்ப சொல்லுவாரு நான் அந்த விசுவாசத்தை கேட்கல. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்தை பற்றி அவர் பேசல. மனுஷன்ட்ட வரும்போதெல்லாம் அவர் கேட்டதெல்லாம் காட் கைண்ட் ஆஃப் அந்த ஃபெய்த்து கிடையாது. அவர் கேட்டது சிம்பிள் ஃபெய்த்து. 2 ஃபெய்த் இருக்கு. ஒன்று உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் இருந்தாலும், எபிரேயர்ல எழுதுறேன். எங்க எழுதுறேன்? 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு 13ஆம் வசனத்தை. என்ன விசுவாசமா? மலையை பெயர்க்கத்தக்க அளவு நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும். அப்படின்னா ஃபெய்த்ல நீ டாப்ல இருந்தாலும் அப்படி பேச வர. அப்ப மலையை பேக்கிறவன் யாரா? டாப்ன்றாரு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? மலையா? கடுகு கடுகு. இவர் பேசும்போது கடுகளவு விசுவாசம் இருந்தால் ஜஸ்ட் பிலீவ், மலையை தூக்கிடலாம்டா. அவன் பவுல் பேசும்போது மலையை பெயர் அப்படி பேசிட்டு இருக்கான். அப்ப பவுல் ஃபெய்த்தை பேசும்போது அதுல ஒரு மெஜஸ்டிக் வேற மாதிரி இருக்கு. ஆனா இயேசு பேசும்போது அதுல ஒரு ஈஸியான ஒரு மேட்டர் இருக்கு. ஜஸ்ட் பிலீவ், ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த 2மே வேற வேற ஃபெய்த்து. சரி, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு 2லையும் கொஞ்சம் புரியாம இருப்பீங்கன்னு தெரிஞ்சுன்னா 3வது ஒரு பாயிண்ட் எடுத்து வந்திருக்கிறேன். ஜான் ஜி லேக், ஸ்மித் விகில்ஸ்வர்த், ஏ ஆலன், அலெக்சாண்டர் டவி, 2 பெண்கள் இடஒதுக்கீடுன்னு சொல்லிடுவோம். கேத்ரின் குல்மன், அப்புறம் சோ அப்படி இவங்க எல்லாம் விசுவாசத்தில் மலையவே அசைச்சவங்க. கெனத் ஹேகன் இந்த மாதிரி பெரிய ஆட்கள். ஸ்மித் விகில்ஸ்வர்த்லாம் 14 பாடி எழுப்பியிருக்காருன்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் ஒரு வியாதி கிட்ட நெருங்கினாலே அந்த வியாதியை சோமாக்கிறாங்க. இவங்கெல்லாம் மலையை பெருக்கத்துக்கு விசுவாசம் இருந்தது போன்ற ஆட்கள். இவர்களிடத்தில் வந்தவர்கள் ஏராளமான பேர் சுகமாக இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, இயேசு வாழ்ந்த போது வேதம் சொல்லுகிறது அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். என்னுடைய கேள்வி, அவரை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஸ்மித் விகில்ஸ்வர்த் மாதிரி ஃபெய்த்ல இருந்தவங்களா? ஆனா அவங்க ஸ்மித் விகில்ஸ்வர்த்ல சுத்தி என்ன நடந்துச்சோ அது எல்லாம் அவனுக்கும் நடந்துச்சு. புரியுதா? ஸ்மித் விகில்ஸ்வர்த்தோட ஃபெய்த் லெவல் வேற. இயேசு வாழ்ந்தப்ப வாடா அந்த ட்ரெஸ் லைட்டா தொட்டுட்டு வருவோண்டான்னு வந்தான் பாருங்க, அவன் ஃபெய்த் வேற. ஆனா இங்க என்ன நடந்துச்சோ அது அங்க நடந்துச்சு. கையை தட்டுங்க நல்லா. இன்னைக்கு இந்த ஃபெய்த்தை நான் பேசல, நான் இந்த ஃபெய்த்தை பேசுறேன். இந்த ஃபெய்த் தான் கடுகு விதை, சிம்பிள் ஃபெய்த், ஜஸ்ட் பிலீவ். இந்த ஃபெய்த் மலையை பெயர்க்கத்தக்க வேற மாதிரி ஃபெய்த். ஆனா ரிசல்ட் 2க்குமே ஒரே மாதிரி இருந்துச்சு. நம்மெல்லாம் விசுவாசம்னு ஒண்ணு அது ஏதோ பெரிய காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம். அப்படியே குண்டலினியை மேல கொண்டு வரணும், கொண்டு வந்து நடக்கிறது அப்படியே கண்ணில் என்ன செய்யணும், அப்படியே பார்க்கணும். சொல்லி கொடுத்தாங்க, பார்க்கணும் இல்லைன்னா சொல்லல. ஆனா எதுவுமே செய்யணும் டூன்னு வந்துருச்சுனாலே அது லாதான், டன்னுனா தான் அது கிரேஸ். சிம்பிள் ஃபெய்த்னா என்னன்னு எனக்கு தேவன் சொல்லி கொடுத்தாரு. இதுதான்டா என்னை சுத்தி வந்தவங்களுக்கு தான் இருந்துச்சு. நான் கேட்கிறேன், உனக்கு சுகம் வேணும்னா ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை பார்க்குறியே, ஏன் நீ அதை விட்டுட்டு சுகம் வேணும்னா என்ன சுத்தி 4 பேர் வந்தாங்க பத்தியா, ஒரு 50-100 பேர் வடகை தொடு, அவனும் அதே தான் வாங்கினான். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் அது இல்லடா, இது
இது இந்த கம்யூனியன் எடுக்கும்போது நான் ஃபெய்த்தை ஒரு ஒபீடியன்ஸா தான் பண்ணேன். ஃபெய்த்தை ஒரு பெரிய ஒரு பிக்சரைஸ் பண்ணி அப்படிலாம் நான் பண்ணல. Faith was considered as an act of obedience. அவ்வளவுதான். இந்த ஃபெய்த்தை தான் நம்ம எல்லாத்தையும் தேவன் எதிர்பார்க்கிறார். கையை தட்டுங்க. அவ்வளவுதான் மேட்டர். Just an act of obedience. அவ்வளவுதான். வியாதியஸ்தன் கையை வையும் போது, கை வைக்கும் போது அப்படியே கிருமிகள் போய் அந்த வியாதி அழிஞ்சு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கையை வைக்க சொன்னீங்க, வச்சுட்டேன். இனிமே என்ன நடக்கணுமோ அதை நீங்க பார்த்துக்கங்க. செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். Faith is a simplest one. எளிமையானது. அதெல்லாம் சொன்னேன். வாடிப்பட்டியில் ஒரு பாட்டி கூட ஃபெய்த்தோட 7 ஸ்டெப்ஸ் 9 ஸ்டெப்ஸ் ஒண்ணுமே இல்லப்பா. நான் சொல்லவா, பேதுரு பார்த்து சொன்னாரு, பேதுரு வலைய இடது பக்கம் போடாம வலது பக்கம் போடு அப்படின்னு ஒண்ணு. ஆண்டவரே, இதோ இப்பொழுதே எனக்கு விசுவாசம் வந்து விட்டது. என் 2 படகும் இப்பொழுது நிரம்ப போகிறது. இதோ நான் வலையை போடுவது, மீன்கள் எல்லாம் ஓடி வந்து சிக்க போகிறது. இப்பெல்லாம் யோசித்தான் அவன். ஒன்றும் கிடையாது. அது சொன்னா, போடும்போது அவிசுவாசத்துல தாங்க போடுறான். ஐயா, நைட்லாம் போட்டோம், ஒன்றும் சிக்கலை. ஆனாலும் இப்போ உங்க வார்த்தையின்படி போடுறேன். எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு விசுவாசமே கிடையாது. ஆனா உங்க வார்த்தைக்காக செய்றேன். கையெழுத்து. That is what faith. Amen. That is what faith. That is what faith. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கலாம், நம்பாம இருக்க, எது வேணாலும் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லிட்டார்ல, சொன்னதுக்காக செய்றேன் சார். இப்படி நீங்க சொல்றீங்களே, அந்த செஞ்சீங்களே, அதுதான் ஃபெய்த். அதுதான் ஃபெய்த். இதுக்கு மேல என்ன ஃபெய்த்? கம்யூனியனை சாப்பிடுறேன், சாப்பிடும்போது நீங்க சொன்னீங்க, சாப்பிடுறேன். இப்படி எவ்வளவு எங்களுக்கு சொல்லி தரல சார். இல்ல, நீங்க விசுவாசத்தோட அதை செய்யணும். செய்யறது தான்டா விசுவாசம். அதுல விசுவாசத்தோடு செய்யறது. விசுவாசம் இருக்கிறனால தானே செய்யறோம். மாத்திரை வை. நான் சொன்னேன் எனக்கு விசுவாசம் இல்லைன்னு. அவர் சொன்னார், உனக்கு இருக்கு. மாத்திரை வை, கம்யூனியன் எடுன்னு சொன்னீங்களடா, அப்பவே உனக்குள்ள விசுவாசம் இருக்குடா அர்த்தம். அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல என்ன சார் புதுசா நீங்க தேடிட்டு இருக்கீங்க? இப்ப பிரச்சனை தெரியுமா? உங்க எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குங்க, இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் விசுவாசமே இல்லைன்னு உங்களை நம்ப வச்சான் பிசாசு. நீங்க ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு அது இல்லைன்ட்டு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு அது நம்மள்ட்ட இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. ஆனா பைபிள்ல பெரிய பெரிய வேலையை பார்த்தவன எல்லாம் பெரிய அப்படியே கண்ணுக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டு, ரீமானா சாந்துராபா, இதோ ஒரு 2000 கெளுத்தி மீனும் 3000 கெண்ட மீனும் 4000 ஐர மீனும் வந்து சிக்க போகுது. நாவில உணர்றேன் போனான் அவன். ஆண்டவனை போட போறேன் எல்லாம் மீன்ட்டு சொல்லிட்டீங்களா? அவன் மீனோட அள்ளுவோம்னே நினைக்கல. அவன் சொன்னது, நீங்க சொன்னதை நான் செய்யறேன், அது போதும்டா சாமின்னார் அவரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நான் பார்க்கல அப்படின்றான். நீ பார்க்க வேணாண்டா, இப்ப சொன்னதை நீ செஞ்சிட்டீல, இனிமே அது என்ன விளைவை ஏற்படுத்தும் நான் உனக்கு காட்டுறேன், நான் உனக்கு காட்டுறேன். அவ்வளவுதான். நீ சொல்ற புரியுதா? தலைவலிக்கு இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன், நீங்க இந்த மாத்திரையை சாப்பிடல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னதை நீங்க நம்பலன்னு அர்த்தம். செய்யலன்னு தான் தெரியுதுல, நம்பல, அதனால செய்யல. வாயில போட்டுட்டீங்க, இப்ப என்ன செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம்? நம்பிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான வேலை. இதுக்கப்புறம் இந்த மாத்திரைய நீங்க அப்படியே உள்ளுக்குள்ள கமாண்ட் பண்ணக்கூடாது. இல்ல போ, கரைந்து விட்டாயா, ரத்த அணுக்களோடு இணைந்து விட்டாயா, அந்த மாத்திரை சொல்ல. நீ ஒன்னும் எனக்கு சொல்ல வேண்டாம். மாத்திரையை போட்டியில அதோட போயிரு. இனிமே மாத்திரை என்ன செய்ய நீ சொல்லாத, மாத்திரை என்ன செய்யணும் மாத்திரைக்கு தெரியும். மாத்திரைக்கு தெரியும் மாத்திரை என்ன செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். இப்ப மாத்திரையை போட்டுட்டு, அதுன்னு சொல்ல, மாத்திரையை போட்டுட்டு நான் வேலை பார்க்க வேண்டியது இல்லை. மாத்திரையை போட்டுட்டா மாத்திரை வேலை பார்க்கும். இப்ப ஃபெய்த்னா நம்ம வேலை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கம்யூனியன் எடுத்துட்டு நைட்டெல்லாம் அப்படியே இயேசு நாமத்துல இதோ இப்பொழுது எனக்குள்ள வேலை செய்து, ஒன்றும் வேண்டாம்.
கம்யூனியனை சாப்பிட்டு நீ ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற? கம்யூனியன் சாப்பிட்டு நீ தூங்கு, கம்யூனியன் வேலை பார்க்கும். ஆமே. இடபிள்யூ கென்யான் சொல்றாரு, சுவிட்சை போட்டுட்டு ஜபமா பண்ணிக்கிட்டு இருக்கிற, லைட் எரிவதாக போட்டுட்டு போயிடுற, அது பாட்டுக்கு எரியுது. அப்படித்தான் நான் சொல்றேன், your faith is not a complicated one, it is just an act of obedience. அதனாலதான் faith புதிய ஏற்பாடு obedienceல சேர்க்குது. விசுவாசித்தவர்கள் கீழ்ப்படிந்தவர்கள். ராகாப் என்கிற வேசி கீழ்ப்படியாதவரோடு சேதமாகாது இருந்தால், அப்ப விசுவாசித்தான்னு சொல்லுது பைபிள், இல்ல அவ கீழ்ப்படிந்தான்னு சொல்லுது. அப்ப காணிக்க போடுறீங்க இல்லையா, காணிக்க போடும்போது பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்கிற வார்த்தையின்படி நீ காணிக்க போட்டுட்டு நைட்டெல்லாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சேன். நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா நான் 20 ரூபா போட்டிருப்பேன். நீங்க சொன்னனால 2000 ரூபா போடுறேன். போட்டதோட என் வேலை முடிஞ்சிச்சு. இனிமே என்ன செய்யணும்ன்றது அந்த போட்ட காணிக்கைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். விதைக்கிறவன் தூங்கினான், விதைகள் ஒரு நாளும் தூங்குவதில்லை. செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்வதுதான் விசுவாசம். A new definition about faith. Faith is nothing but doing whatever commanded to do it, or whatever Bible demands you to do it. விசுவாசம் என்பது இப்ப உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது, இங்க இருக்கிற எல்லாருமே இப்ப விசுவாசத்தை ஆபரேட் பண்ணி இன்னைக்கு நைட்டே நீங்க அற்புதத்தை பெறலாம் அப்படின்றது என் கண்ணுக்கு அப்படியே ஆபியஸா தெரியுது. ஆன்லைன்ல பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், எஸ், இதை பார்த்துக்கிட்டு நீங்க எல்லாரும் இதுதான் ஃபெய்த் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு நைட்டு நீங்க இந்த ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸை பண்ணும்போது, இன்று இரவு நீங்கள் இதுதான் விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே உங்களுக்கான அற்புதங்களை நீங்க கட்டமைத்துக் கொள்ள முடியும். I took communion as an act of obedience. Where there is faith, there is an obedience. எங்கே விசுவாசம் இருக்கிறோ அங்க கீழ்ப்படிதல் இருக்கும். கம்யூனியன் எடுத்தா சுகமாயிரும் அப்படின்னு வார்த்தை சொல்லுதுன்னா, அதை நான் விசுவாசத்தைனா நான் எடுத்து சாப்பிடுறேன், அவ்வளவுதான். என்ன முடிவில் எடுக்கிறேன்? சுகமானாலும் சரி, சுகமாகாட்டினாலும் சரி. இன்னும் பெரிய தப்பான வார்த்தையை சொல்றீங்க, நான் சரியா பேசிட்டு இருக்கிறேன். சுகமாகட்டாலும் சரி, ஆனா ஒண்ணு, தேவன் செய்யுன்னு சொன்னாரு, நான் செஞ்சுட்டேன். நான் செய்யறத நான் செஞ்சுட்டேன், இனி அவர் செய்யறத அவர் செய்யட்டும். நான் ஐ ஜஸ்ட் ஒபேய்ட். வியாதியஸ்தர் மீது கைகளை வையுங்கள் தான் சொன்னார், சுகமாக்குங்கள்னு சொல்லல. எப்பவுமே கூட்ட கலைச்சுக்கிட்டே இருப்பார் கர்த்தர். ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லாத, சுகமாக்க போறேன்னு சொல்லுன்னாரு. அடுத்து சுகமாக போறேன்னு சொல்லாத, கை வைக்க போறேன்னு சொல்லு. சுகத்தை வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள். வச்சிட்டீங்களேங்க, ஹலோ வச்சிட்டீங்களே, அமைதியா போங்க, வீட்டில் போய் தூக்கத்தை போடுங்க. தேவன் சொன்னதை செஞ்சிட்டீங்களே. இந்த தேவனுக்கு என்ன தெரியுமா தேவை? ஒரு கீழ்ப்படிதல் தேவை. ஒரு கீழ்ப்படிதல் தேவை. கீழ்ப்படிஞ்சா தான் அவனை ஆசீர்வதிக்கணும் பிசாசு சொல்றான். சரி, அந்த கீழ்ப்படிதல் எந்த அளவு சிம்பிளாக்கணுமோ அந்த அளவு சிம்பிளாக்குறாரு. ஆக்கி பத்தியா, என் பிள்ளை கீழ்ப்படிஞ்சிட்டான், இனி நான் பாத்துக்கிறேன்டா அப்படி வர்றாரு. ஃபெய்த் ஆக்ட் ஆகும்போது கம்ப்ளீட் ஆயிருது. இதுக்கப்புறம் போட்டு நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மாத்திரைய லெஃப்ட்லயும் ரைட்லயும் குத்தி குத்தி குடல்கிடல் வெளியில் வந்துற போது போன மாத்திரை என்ன செய்யணும்? who should work? you or tablet? pills எது? மாத்திரையை சாப்பிட்டீங்களேங்க, இப்ப எது வேலை பார்க்கணும்? மாத்திரை வேலை பார்க்கணும், நீங்க வேலை பார்க்கணுமா? மாத்திரை தான் வேலை பார்க்கணும். நீங்க என்ன செய்யணும்? நல்லா வேலை பார்க்கணும், தூக்கணும். மாத்திரை நல்லா வேலை பார்க்கணும், தூக்கணும். நல்லா வேலை பார்க்கணும்னா அப்ப உங்க கீழ்ப்படிதல் மாத்திரை சாப்பிடுறதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உங்க வேலை ஒண்ணுமே இல்ல. எதையும் சொன்னா, பாகால் தெய்வமானால் பாகால் தனக்காக வழக்காடட்டும். ஆவியான சொன்ன அதேதான் தேவனுக்கும். நம் ஆராதிக்கிற தேவன் தெய்வமானால் அவர் தனக்காய் வேலை செய்யட்டும். உன் வேலையை நீ செஞ்சிட்டீல விடியா, அது அந்த விசுவாசத்தை கனம் பண்றா இல்லையன்றதை அவர் பார்த்துக்குவாரு. கரங்களை தட்டி ஆமென், போயிட்டே இருக்க வேண்டிய இடம்.